பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். குட். மூச்சு நல்லா இழுங்க. சார், you're perfectly all right. Thank you, sir. வேதவல்லி டாக்டர், நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். ஓகே சார், நீங்க இன்னும் நிறைய நாள் ஹேல் அண்ட் ஹெல்த்தியா நல்லா இருப்பீங்க. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை டாக்டர்? நான் எழுதி கொடுத்துருக்கிற மாத்திரையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பை சார். ஓகே டாக்டர். மறக்காம டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே, வரேம்மா. அம்மா சரிங்க. அப்பாவை கொடு. என்னங்கப்பா? அம்மா, அம்மாவும் அமிர்தாவும் எங்க? வெளியே தான் இருக்காங்க. கிளம்புறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, போகும்போது சிஸ்டர்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்க குடிங்க. சரிம்மா. அமிர்தா, அக்கா எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேன்க்கா. என் பேக் கூட. வேதவல்லி, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு. வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர். சிஸ்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு மேடம் இதெல்லாம்? வேண்டாம். என்ன சிஸ்டர், ராத்திரி பகலும் என் அப்பாவை பார்த்துக்கிட்டு நல்லா சர்வீஸ் பண்ணீங்க. அது என்னோட கடமை. இது எங்க சந்தோஷம். ப்ளீஸ் வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம், வரேன். அமிர்தா, அதுல ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து கொடு. மே ஐ கம் இன் டாக்டர்? வாங்க. என்ன, ஏதாவது டவுட்டா? இல்ல டாக்டர், உங்களுக்கு என்னோட ஒரு ஸ்மால் கிஃப்ட். வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். நீங்க செஞ்ச உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். எங்க அப்பா இல்லைன்னா நாங்க இல்ல. நீங்க ஒரு உயிரை மட்டும் காப்பாத்தல, 5 உயிரங்களை காப்பாத்திருக்கீங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். இவங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு போடுறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? அண்ணி, பசிக்குது அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம். 5 minutes. ஆமா, 1 hour இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணே. ஒன்ன பார்த்தா ஈவினிங் வரலும் பச்சை தண்ணி கூட இல்லாம தாங்குவ போட்டிருக்கேன். போடா, நானே பசியில இருக்கேன், கடுப்பிடிச்சுக்கிட்டு. ஏன்னா, உண்மையிலே கிச்சன்ல வேலை நடக்குதா இல்லையா? தெரியலையே. எதுக்கும் ஒரு தடவை என்ன நடக்குதுன்னு நீ நைஸா போய் எட்டி பார்த்துட்டு வந்துற. நான் போய் பார்க்கணுமா? போடா. நல்ல வீரன் அண்ணி. என்ன சொன்ன? ஒண்ணுல வீரையா. தம்பி, இந்த வந்துட்டேன். போங்க போங்க, கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, போங்க. ஐயோ, கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு உங்க அண்ணி சொல்லிட்டாங்க. அதையும் மீறி போனா எனக்கு தான் திட்டு விழும். சாப்பாடு ரெடி. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடியாமே. என்ன நீ சமையல் இன்னைக்கு? சாம்பார் வாசமே இப்படி தூக்குதே. என்ன நீ பிரமாதமா இருக்கும் போட்டிருக்கேன் இன்னைக்கு. அடடே, உருளைக்கிழங்கு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. யார் சொன்னா உங்களுக்கு? போடுங்க, நீ போடுங்க, ஒரு புடி பிடிச்சிடலாம். என்ன நீ இன்னைக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா பண்ணிருக்கீங்க. அண்ணா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, போடுங்க போடுங்க. போதும் போதும். இன்னும் கொஞ்சம்.
போதும் நீ. ம் என்னங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து நானே சமைச்சிருக்கேன், நீங்க போதும்னு சொல்றீங்க. நல்லா சாப்பிடுங்க. என்ன தம்பி, எப்படி இருக்கு? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆ. ஆ. அண்ணி, இப்படி ஒரு சாப்பாடு என் லைஃப்ல நான் சாப்பிட்டதில்ல அண்ணி. அவ்வளவு டேஸ்டா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? ஐயோ, ஆ? வேணா அண்ணி. என்னாச்சு? இவ்வளவு மோசமா யாராலையுமே சமைக்க முடியாது அண்ணி. ஆளை விடுங்க. உனக்கு இப்படிதான் சமைக்க தெரியும் தெரிஞ்சிருந்தா உனக்கு கிச்சன் பக்கமே அனுப்பியிருக்க மாட்டேன். ச்சே, பட்னி கிடக்க வச்சிட்டியே. ஏங்க கோவப்படுறீங்க? நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்லமா வளர்ந்ததுனால கிச்சன் பக்கமே எங்க அம்மா என்ன போக விட்டதே இல்ல. அண்ணி, உங்க பிளாஷ்பேக்லாம் இப்ப வேண்டாம். எங்களுக்கு பயங்கரமா பசிக்குது. நாங்க இப்ப என்ன பண்ணட்டும்? கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன மறுபடியும் சமைக்க போறீங்களா? ஒரு நிமிஷம். என்னண்ணே? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வீரையா, இத வந்துட்டேம்மா. என்னம்மா? கடைக்கு போய் எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா வந்துடுறேம்மா. கவலைப்படாதீங்க தம்பி, பிரியாணி சூப்பரா இருக்கும். நானே என் கையால பரிமாறுறேன். காலம் பூரா கடையில சாப்பிட்டு நல்லா செழிப்பா இருப்ப நீ. வாங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. டாக்டர் என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். என்ன டாக்டர் இவ்ளோ தூரம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ம் என்ன விஷயம் டாக்டர்? ஒன்றும் இல்லை வேதவல்லி. இது வரைக்கும் என் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் உங்கள் ஃபேமிலி மாதிரி ஒரு அஃபெக்ஷனேட்டான ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. அன்புன்னு சொன்னால் கூட அது ஒரு சாதாரண வார்த்தை. உண்மையை சொல்லணும்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரியே வச்சுருக்கீங்க. சார், சின்ன வயசுல எங்கள் அப்பாவை இழந்துட்டேன். எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை தனியாக வளர்த்தாங்க. அவங்களும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. சாரி டாக்டர். இந்த தனிமை இருக்க அது ரொம்ப கொடுமையானது சார். எத்தனை பேருக்கு நடுவில் இருந்தாலும் நமக்கு யாருமே இல்லைன்னு எப்பவும் மனசு தவிச்சிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு குடும்பம் நமக்கு இல்லையேங்கிற ஏக்கம் இன்னும் அதிகமாயிடுச்சு. என்ன டாக்டர், எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா நினைச்சீங்க, அப்புறம் எப்படி ஏக்கம் வரும்? ஆமா டாக்டர், உங்களை நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைக்கிறோம். தேங்க்ஸ்மா. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. ஐயோ டாக்டர், எங்க அப்பா உயிரையே காப்பாத்தினவர் நீங்க. உங்களை நாங்க எப்படி தப்பா நினைக்க முடியும்? என்ன டாக்டர், எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேதவல்லி கிட்ட நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த வார்த்தையை நான் நிஜமாக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்றது உங்க பொண்ணு வேதவல்லிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேதவல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கல்யாணத்தை பற்றி பேசலாம். பிடிக்கலனாலும் தயங்காமல் சொல்லுங்க, நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நான் மனசார ஏற்றுப்பேன். என்ன சொல்கிறீங்க? டாக்டர், இப்போதான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். இப்போ உடனே யோசிச்சு எந்த முடிவுக்கும் வர முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. என் பொண்ணு வேதவல்லியோட கல்யாணம் திடீர்னு நின்று போனதுனால தான் அந்த அதிர்ச்சி தாங்காம எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை. தெரியும் சார். நீங்க கேட்கறது ரொம்ப பெரிய முடிவு. அதுக்கு பதில் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்லை. நான் நல்லா யோசிச்சு முடிவு சொல்றேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார், இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு? ரொம்ப யதார்த்தமாக பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோங்க, யோசிச்சு பதில் சொல்லுங்கள். சரி டாக்டர். சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். வேதா, வரேன். அனுப்பிச்சிட்டு வரேம்மா. வாங்க சார். சரிங்க. சார், இதான் உங்க வீடா? ஆமா, வாங்க. குடு. பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே செய்ய வேண்டியதா இருக்கு. வாங்க வாங்க. நீங்க இங்கேயே சார் இருக்கீங்க? ஆமா, நான் உள்ள போயிட்டு எங்க அண்ணிக்கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. அண்ணே, என்ன கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? வெங்காயத்தை கிரிக்கெட் பால் நினச்சி உருட்டி விளையாடிட்டு இருக்கீங்க? எனக்கு விளையாடுறதுக்கு கூட நேரம் இருக்கா என்ன? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி அப்படி எப்படி சொடக்கு போட்டீங்கன்னா நீங்க சொல்ற வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. நீங்க ஹாயா ஏசியை போட்டோமா, டிவியை போட்டோமா, சீரியலை பார்த்தோமா, சாங்ஸை கேட்டோமான்றத விட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? உங்களுக்கு புரியுது வீட்டுக்கு வந்த மருமகளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. ஆனா மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு பார்த்தா தினம் சாம்பார் ரசம் இது தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த வீணா போன வீரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அவன் பண்ணி தர போறான். அதை விட்டு நீங்க கஷ்டப்படுறீங்க? யாரு? வீரையவா? அட போங்கப்பா. காய வெட்டி கலக்குனாலே குழம்புன்னு சொல்றாரு. அந்த ஆளு இன்னும் 1947லயே இருக்காரு. ஓ, புதுசு புதுசா எவ்வளவு ஃபுட் வந்திருக்கு. எதை கேட்டாலும் வெந்த சோறை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்கிறாரு. அதான் நானே சமைச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க சமைக்கிறத நான் சாப்பிட போறேன் உங்களுக்காக. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் கட்டு. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்க வந்து இப்படி கஷ்டப்படுறீங்களே பாருங்களேன். நீங்க காயெல்லாம் கட் பண்றீங்க, வேர்த்து ஊத்துது, மூஞ்சிலாம் பயங்கர டல் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன சொல்றது, கஷ்டமா இருக்குது. ஆமால. நீங்க யாரு? நீங்க யாரு? ராமநாதனோட மூத்த மருமக. அவர் எப்படி இருக்கிறாரு? யாப்பா பார்த்தாலும் கதர் சட்டிக்கு கஞ்சி போட்ட மாதிரி அப்படியே வேற அப்பா இருப்பாரு. நீங்களும் அப்படிதான் அப்படியே கெத்தா இருக்கணும். அதை விட்டுட்டு வெங்காயத்தை இருக்கிறேன், வெள்ளை பூண்டு இருக்கிறேன், சமையல் கட்டுக்கு போறேன், சட்டி பண்ணைய கழுவுறேன்னா ஊழல் மதிச்சு ஃபையோ. நீங்க அப்படி இருந்தா தான் உங்களுக்கு மரியாதை. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இனிமே இந்த காய வெட்டுறது, கடலையை ஊற வைக்கிறது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. புதுசா சமையலுக்கு ஆளை பார்க்க வேண்டியதான். பார்த்தாச்சே. என்ன சொல்றீங்க?
இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது கரெக்ட், 100% கரெக்ட். அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த வீணா போன வீரையா இருக்கிறான்ல, ஐயோ அவன் டார்ச்சர் தாங்க முடியலங்க. அவன் பேசினாலும் தாங்க முடியாது, அவன் சமைச்சா மொத்தமும் மோசம். வாயில வைக்க முடியாது. ஏதோ எங்கள் தொலையை எழுத்து நாங்கள் இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு இருக்கோம், உங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையா? நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்களும் இந்த கஷ்டத்தை பண்ணுவோன்னு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஐ திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் உண்மையா தான் சொல்றீங்களா? சத்தியமாங்க நான் பொய் சொல்ல மாட்டேன். சரி, மேல சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? யோசிச்சுட்டு இருந்தீங்க. கரெக்ட், யோசிச்சுட்டு இருந்தேனா? இங்க யோசிக்காம வெளியே ஒரு இடத்துல யோசிச்சுட்டு இருந்தேனா, அப்ப என்னாச்சு தெரியுமா? ஒரு பொண்ணு அழுதுட்டே தவ தவ தவன்னு அப்படியே என்னை நோக்கி ஓடி வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க பொழப்ப ஓட்டிக்கிற தம்பி. அதனால நான் உங்களை காப்பாற்றி நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் இங்கே கூட்டு வந்துருக்குறேன். அம்மாவும் சரி பொண்ணும் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு அடிமையாகவே இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஓ, இதுக்கு தான் இவ்வளோ இழுவையா? சே அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஆனால் என்னன்னா, நான் இந்த வீட்டில் யாராவது ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. எல்லாமே சுயநலமாக யோசிப்பாங்க. நீங்க மட்டும்தான் பொதுநலமா யோசிப்பீங்க. அடுத்தவங்களோட கஷ்டம் என்னது உங்களுக்கு தான் புரியும். அதனால தான் நான் உங்க மேல இருக்க நம்பிக்கையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நீங்க தான் எப்படியாவது அவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். வேலை இல்லை, வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில் நீங்க தான் விலைக்கு ஏற்றி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பெட்டர் மாஸ் விலைக்கு ப்ளீஸ். சரி, அவங்க இப்போ எங்க இருக்காங்க? இல்ல வெளியே இருக்கிறாங்க. நீங்க தான் அந்த வீட்டோட மூத்த மருமக, உங்க பர்மிஷன் இல்லாம அவங்க உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அப்படியே அவங்கள வெளியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க ஹாலில் உட்காருங்க, உங்களுக்கு நான் கூப்பிட்டு வரேன். சரி, அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்றேன். இந்த பாருங்க, உங்களோட நல்ல நேரம். அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்கள பார்த்த உடனே யோசிக்காம உதகட்டின்னு காலில் ஊந்துடணும். சரியா? வாங்க. அண்ணி அண்ணி இவங்க தான். என்னங்க காலில் விடுறீங்க? அம்மா, நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க காலால இட்ட வேலைய நானும் என் பொண்ணும் தலையால செஞ்சு முடிப்போம்மா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இங்க வேலை இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்க செய்யற இந்த உதவிய நாங்க சாகுற வரைக்கும் மறக்க மாட்டோம். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ முடியுது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, வேலை கிடைச்சிடும். உன் பேர் என்ன? மல்லிகா. இவங்க என்னோட அம்மா. அப்பா கிட்ட சொல்லுங்க. நீ நான் சொன்னேன்னா ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, அவங்க சொன்ன அவர் கேட்பாரு, நான் சொன்னதான் கேட்க மாட்டாரு. இங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பிடிக்கல நீங்கள் ஓடிட மாட்டீங்களே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இவ்வளோ நல்ல இடம் கிடைச்சிருக்கு, மனுஷங்க கிடைச்சிருக்கீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம். இனிமே இந்த வீடு தான் என்னோட வாழ்க்கை. மாமா. என்ன விஷயம்? மாமா, காலையில நான் தான் சமைச்சேன். அது சரியா வரல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் சீக்கிரமா வாய்க்கு ருசியா சமைக்க கத்துக்கிறேன் மாமா. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இப்போ என் கூட அங்க பேசிட்டு இருந்தாங்களே, அவங்கதான். அவங்களையும் அவங்க பொண்ணையும் சமையல் வேலைக்கு சேர்த்துக்கலான்னு இருக்கேன்.
அப்படியே நான் அவங்க கிட்ட சமையலும் கத்துக்கிறேன். அதுக்கு தான் உங்க பெர்மிஷன் வேணும். அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க மாமா. அவங்கள வேண்டான்னு திருப்பி அனுப்பிடுறேன். டெய்லி நானே கஷ்டப்பட்டு சமைக்க கத்துக்கிறேன். அது வரைக்கும் சாப்பாடு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இரு, அவங்கள வர சொல்லு. தேங்க்ஸ் மாமா. எல்லாருமே நம்ம நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. வாங்க. ம். இவங்க தான் மாமா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, என் மருமக சொல்றாங்கிறதுக்காக தான் உங்களை வேலைக்கு வைக்கிறேன், புரியுதா? ரொம்ப நன்றி. எந்திரிங்க எந்திரிங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யுங்க, அது போதும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா காப்பாத்துவோம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? முதல்ல உங்க வாயால என்ன மருமகன்னு சொன்னதுக்கு.